ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சர் 3D இந்த வந்து ப்ளே பண்ண போகிறோம். போன எபிசோட பார்த்தீங்கன்னா இந்த கிழவன் நம்ம வந்து தப்பிச்சிட்டோம். இந்த எபிசோட இந்த கிழவன் ஓட பண்ணதை நம்ம போட்டு தள்ளி ஆகணும். கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம சீட்டை கேம் ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கிரிம்பி அட்வென்ச்சர்னு முடிக்கல. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மிஷன் ப்ளே பண்ண போகிறோம்னா கோ பனானாஸ் முடிச்சாச்சு, இதெல்லாம் முடிச்சாச்சு. ஃபயர் ஒர்க்ஸ் டிஸ்பிளே முடிச்சாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளே பண்ணுறது வந்து லெட் இட் பி. ஓகே, லெட் இட் பி இதை தான் ப்ளே பண்ண போகிறோம். லெட்ஸ் மேக் எ ஷூர் த ஸ்ட்ரேஞ்சர் இஸ் ஆன் ஹிஸ் பெஸ்ட் பி பிஹேவியர் ஆஃப்டர் திஸ் ப்ராங்க். என்னது ப்ராங்க் பண்ணுமா? ஒன்றும் புரியல. சரி வாங்க உள்ள போய் பார்த்தா தெரிஞ்சிடும். சீக்கிரம் லோட் ஆக மாட்டேங்குது கைஸ். ஒரு வழியா கட் ஸ்கிரீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறான்? ஓ, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ கிழவன் தாடி சேவ் பண்ணுறான். என்னது தேனி வந்துருச்சு. ஓ, தேனியை பார்த்தா வந்து ரொம்ப பயப்படுவானா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா அவனை வந்து தேனியை வச்சு பயன்படுத்த போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே வந்தாச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை நீக்கிட்டு போகணும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேக்கானு தெரில. எங்கேயோ கீழே காணும் மேலே காணா. மேலே தான் இருப்பான் போது, கீழே இல்லை கீழே தான் இருக்கான். ஸ்கேரி டீச்சர் வீடு கூட ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இவன் வீடு ரொம்ப சிறுசாக இருக்காண்டி ஒன்று சீக்கிரம் மாட்டிக்குவோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா? இதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேடர் ரெடி பண்ணணும். ஏன்னா உடஞ்சிருக்கு. இந்த லேடர் ரெடி பண்ணிட்டு இப்போ இந்த லேடர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன ஒரு பொருள் தேவைப்படுன்னா கத்தி தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன, அப்போ தீப்பெட்டி தேவைப்படுங்க. எப்படி சொல்லுறதுன்னா இங்கிலீஷ் சொன்னால் நைஃப் அண்டு மேட்ச் பாக்ஸ். இந்த கிச்சன் இதுக்குள்ளே போயிடலாம். இங்கே தான் இங்கே கத்தி இருக்கும். ஓகே, நைஃப் இருக்குது எடுத்துக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ் இருக்குது எடுத்துக்குவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட் இப்போ எங்கே போக போகிறோம்னா வெளியே தான் போக போகிறோம். இப்போ எதுக்கடா கத்தி ஏடி மேட்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தேன் பூச்சி பிடிக்க போகிறோம் கைஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று மறந்துட்டோம். அதுதான் உட்டு, அந்த மரக்கட்டை விட்டோம். இவன் வீடு வேறு ரொம்ப சிறுசாக இருக்காட்டி எந்த ஒரு பக்கம் போகுதுன்னு எனக்கே தெரியல. இதான் நினைக்கிறேன். ஆமாம், ஓகே இதாங்க தெரியல. உட்டு இங்கே தான் வச்சுருக்கான். ஓ, இங்கே தான் வந்து அந்த இது வச்சுருக்கான், கேம்ப் ஃபயர். ஓகே, நம்ம இந்த இதுலேயே போயிடலாம். என்னடா முன்னாடி வந்துட்டோம். அதுக்குள்ள இவனோட வீடு ரொம்ப சிறுசு கைஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏதோ ரூம் நிற்கலாம், நம்ம முன்னாடி பின்னாடி போயிடுறோம். இவன் பார்த்துட்டான்டா, இந்த ஆளை காணும், இங்கே இருக்கானா? டேய், ஓ மை காட், தொண்ணூத்த ஆரம்பிச்சிட்டான். கிறுக்கு பையன். எவ்வளோ மணி நேரம் தொட்ட வந்து இல்லை கையில். ஆனால் இப்படியே நியூஸ் பேப்பர் வந்தது மாதிரி நின்னா மாதிரி தொட்ட ஆரம்பிச்சிட்டான். கோமாளி நின்றுடா, வயசான காலத்தில் இப்படி ஒடியாரான் பைத்தியம் பையன். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேறு வழி இல்லை, மேலே போய் எஸ்கேப் ஆயிடுவோம். ஓகே, அவனுக்கு கண்ணு தெரியல பார்த்துருக்கு. இங்கே பார்த்தா முன்னாடி டோர் இருக்குது. சரி, வீடே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸ்கேரி டீச்சர் ஹவுஸ் மாதிரி இல்லை. சரி விடுங்க. ஏன்னா நான் ஹேரி டீச்சரை ஹவுஸ் விளாண்ட மாதிரி ரொம்ப பெருசாக நினைச்சேன். இவங்க ரொம்ப சிறுசாக. சரி, இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல போய் தேன் பூச்சி இருப்போம். தேன் பூடி இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கைஸ். இங்கே தான் உட்டை வைக்கணும். உட்டை வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பாக்ஸ் வச்சு பற்றி விட்டுருவோம். ஓகே, ஃபயர் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லேடர் பார்த்தீங்கன்னா அதை போட்டு தேன் எடுக்கணும். அந்த தேன் பூச்சி முதல்ல எடுக்கணும். ஓகே, அதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம தேன் பூச்சி எடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ அந்த தேன் பூச்சி கூட எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் போட்டு அரைக்கணும். மிக்சி இல்லை கைஸ், அது மாதிரி அரைக்கிற மாதிரி மிக்சின்னு வச்சுருப்பான், அதில் போட்டு அரைக்கணும். இருங்க பட்டுறேன். இவன் வேறு இப்போ மேலே போயிட்டு இருக்கான். நம்ம கிச்சனுக்கு தான் போகணும். இந்த டோர் எங்கே போகனே தெரியல. சரி பார்ப்போம். ஆஹா, இங்கே தான் இருக்கான் குட்டப்பையன். போகலாம் பாருங்க எப்படின்னு. டே குட்டையா போயிட்டு இருக்கான். பார்க்கல நம்மளை. நம்ம இப்போ இந்த வழியாக தான் போகணும் கிச்சனுக்கு. லைப்ரரி இதுக்கு ஆச்சு டோருக்கு பார்த்தா டோர் இல்லை. அதாவது இந்த ஒயிட் கலர் இது பார்த்தீங்களா, இது நமக்கு வேணும். ஏன்னா இதை வந்து கலர் காம்பினேஷன் கிரியேட் பண்ணும். எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியல. வெயிட் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். முதல்ல வந்து நம்ம அரைச்சிருக்கு தேனை எடுத்துடுவோம். ஓகே, இது என்னன்னே தெரியல கைஸ். நம்ம மிக்சி தான் போட்டு அரைப்போம். இவங்க வித்தியாசமாக வச்சுருக்கானுங்க. ஒரு ஃபாரின்ல இந்த மாதிரி இருக்குமோ. நம்ம தேனை எடுத்துகிட்டு போய் இப்போ அவன் பெட்ரூம் தான் போகணும். ஆனால் அவன் கீழே தான் நிற்கிறான். போனால் துரத்துவான். பார்த்துட்டான். வாடா முடிஞ்சா போடுறாடே கோமாளி. இல்லைடா, அதுக்குள்ளே சுற்றி போனோன்ட்டோம். ஸ்கேரி டீச்சர் வீட்லாம் சுற்றி போனாதான் அங்கே இங்கேயே போவோம். ஆனால் இவன் வீட்டில் ஈஸியாக இருக்கு கேஸ். பட் ஆனால் என்ன சீக்கிரம் கண்ணில் மாட்டிடுறேன். கிளை வீடு தான் சீக்கிரம் மாட்ட மாட்டேன். இப்போ இவன் வீடை அங்காட்டி சீக்கிரம் மாட்டிடுறேன் அவன் கண்ணு முன்னாடி. அவன் வந்துட்டான், அதுக்குள்ளே மேலே வந்துட்டான். ஆடா மென்டல் பாயில. டேய் கேஸ், அதுவா இவன் வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கல கேஸ். எங்கே போனாலும் கரெக்டாக அங்கேயே வந்து நிற்கிறான். சரி ஓகே, கீழே வருவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். என்னடா கீழே ஓடிடுவான்னு நினச்சேன், கீழே ஓடிட மாட்டேறான்.
ஏய் கீழே வாடா. ஆஹா இந்த பைத்தியக்காரன் நம்மளுக்கு ஆட்டம் காட்டுறாங்க. ஓகே அவன் வந்து ரூம்குள்ளே போவான். ஓகே ரூம்குள்ளே போயிட்டான். நம்ம இந்த கேப்பில் போய் அவன் ரூமுக்கு போகணும். அவன் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த சைடு இருக்குது. நம்ம இந்த வழியாக போயிடுவான். அங்கே போனால் கண்டிப்பாக பிடிச்சி போடுவான். உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கானே, என்ன பண்ணிட்டு இருக்கான், டிவி பார்த்துட்டு இருக்கானா? மாமா கேஸ் டிவி பார்த்துட்டு இருக்கான். சரி பார்த்தீங்கன்னா அவனோட பெட்ரூமு இதுக்குள்ளே தான் பாத்ரூம் இருக்குமே. இங்கே இது என்னடா பாத்ரூம் சின்னதாக வச்சுருக்கான். ஓஹோ சரி. பார்த்தீங்கன்னா அந்த ஷேக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இதை ஊற்றிருக்கான் தேனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவுல் இது பார்த்தீங்களா அதை மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். இப்படி போனது இல்லையே. ஐயோ வந்துட்டு இருக்கானே, வந்துட்டு பிடிச்சிருவானே, எங்கே இருக்கான்னு தெரியல. நம்ம இப்படியே பூச்சி எஸ்கேப் ஆயிடுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கட்ஸ்கன் என்னென்னு பார்க்கலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா கட்ஸ்கன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தேனும் வந்து படுத்து எல்லாம் வாயிலே விட்டுச்சு. அவ்வளோதான் வந்து டைவ் போட்டு தேனுக்கே ஆசம் கட்டி இருந்திருக்கான். தேன் பூச்சியெல்லாம் உள்ளே போய் அவன் வாயிலே கொட்டி வச்சிருச்சு. ஓகே செம ஃபன். ஓகே அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஃபன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே கிரம்பே அட்வென்ச்சர். அதோட மிஷின் இன்னும் முடியாமல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எதை முடிச்சுக்கோன்னா லெட் இட் பி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் பார்ட்டி. ஓ மை காட். ஓ கைஸ் ஸ்கேர் டீச்சர் வரா. ஓகே சூப்பர். இவங்கள்லேயே மாட்டிடுவோம். அவன் சும்மா விட மாட்டான். அவன் அதோட பயங்கரமான ஆள். ஓகே 2 தடவை மாட்டி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. This Valentine's Day, let's move. Valentine's Day, wow, stranger cannot impress mystery with golfing skills. என்ன கோல்ஃபிங் போட்டிருக்கான் ஒன்றும் புரியல. சரி பார்ப்போம் இருங்க என்ன கோல்ஃபிங்னு பார்த்துடலாம். என்ன கோல்ஃபிங்காக இருக்கும் அப்படி. ஓகே கட்ஸ்கன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏய் என்னடா கிழவன் ட்ரிப் கூட்டு போயிட்டு இருக்கான். கிளவியா இவன் எப்போ வந்தான் தெரியல. சரி ஓ மை காட். இப்போ வந்து ஸ்கேரி டீச்சரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறானாமா. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இந்த கிளவி இம்ப்ரெஸ் பண்ணுறேங்க. இந்த கேரக்டர் பையன் பண்ணுற அட்ராசிட்டி இருக்கு பாருங்க. இங்கே பால் எங்கேயோ போயிடுச்சு. ஓஹோ இப்போ வந்து அவன் அந்த மாதிரி பண்ணுவான். நம்ம வந்து அதை பண்ண விடாம தடுக்கணும். அதுதான் சரி. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா இங்கே வருங்க காரு. எனக்கும் என் சவுண்ட் எனக்கு கேட்டேன். கோயிங் 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 கோயிங். சரி ஓகே பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டரை நீக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. சரி ஓப்பன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா ஒரு பால் டப்பா தேவைப்படுது. பால் டப்பாவா? ஆமாம் கைஸ் மில்க். அது எங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குது. அது முதல்ல எடுத்துக்குவோம். இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேற ஒரு பொருள் தேவைப்படுது. அது பார்த்தீங்கன்னா அந்த தூக்க மாத்திரை அது வேணும். தூக்க மாத்திரை ஏன்டா ஐயோ வந்துட்டானே. ஐயோ மை காட். ஓ நோ இவன் போல இங்கே வந்தான். அப்போ எடு கண்ணு தெரியல அவனுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் தூக்க மாத்திரை வேணும். ஏன்னா இவனை தூங்க கருக்கு இல்லை கைஸ். இந்த இன்னொன்று பூனைக்குட்டி ஒன்று ஒரு ரூம்குள்ளே நம்மளை விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. அந்த பூனைக்குட்டி தூங்க கருக்கு தான். இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸ்க்ரூ டிரைவர் வேண்டாம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை நீக்கிட்டு அதுக்கு செட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு செட்டு. அந்த செட்டை வந்து பூனை வந்து நீக்காமல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே தான் நிறைய பொருளெல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது தூங்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பாலை ஊற்றிட்டு இந்த தூக்க மாத்திரை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான் பூனை வாங்கிடுச்சு. இப்போ நமக்கு 2 பொருள் தான் தேவைப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு க்ளூ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கட்டிங் பிளேயர் தேவைப்படும். இதுக்குன்னா இந்த ஃபிஷ்ஷிங் ராட் பார்த்தீங்கன்னா இதோட அந்த நரம்பை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ அந்த க்ளூவை எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷிங் ராடோட நரம்பை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அப்படியே வெளியே போய் அந்த வந்துட்டான்டா குட்டா பயல எங்கே இருந்தாலும் கரெக்டாக வந்துடுறான். அவன் பூனை வேறு போட்டு தள்ளிட்டுமா, அதனால் நம்ம துரத்திட்டு இருக்கான். இங்கே முன்னாடி வந்து போது தெரியுது. ஓ மை காட் நம்ம இப்போ தப்பிச்சே ஆகணும். இவன் வேற துரத்தினானா விடவே மாட்டாங்க. துரத்திட்டே இருப்பான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிற வரைக்கும். கிளவி கூட அப்போ மறந்துடுவா. ஆனால் இவன் என்னன்னா துரத்திட்டே தெரியுறான். நம்ம மேலே போய் கீழே ஜம்ப் அடிச்சிடலாம். ஓகே அவனுக்கு உள்ளே வந்துட்டான். ஆனால் கண்ணு தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். நம்ம எங்கடா முன்னாடி வந்துட்டேன்னா சரி இங்கே தான் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எங்கே குதிக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது, எங்கே வரான்னு தெரிய மாட்டேங்குது. சரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த இது இருக்குமே பாலு. இங்கே தான் ஹாக்கி இந்த இது விளையாடுவோம். அது பேர் என்னமோ கோல்ஃபிங் தான். கோல்ஃபிங். ஓகே இங்கே தான் இங்கேயே இருக்கும். இங்கே கோல்ஃபிங் இங்கேன்னு தெரியல கைஸ். இங்கே தான் இருக்கும். ஆமாம் நான் தாண்டியே வந்துட்டேன். இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து இந்த நரம்பை போட்டு குழுவை போட்டு ஒட்டணும். ஓகே ஒட்டிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த கிழவனுக்கு சுருக்கணும். ஓகே வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். கட்ஸ்கன் என்னன்னு பார்க்கலாம். ஓகே கட்ஸ்கன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்ப்போம். வந்துட்டான். என்னடா பண்ண சொல்லிட்டு இருக்கான். டே ஓகே அடிச்சிட்டான்.
அடிச்சுனே அவனும் பறந்துட்டான் ரோபோட. இதான் எதிர்பார்த்தேன். புலி வந்துருச்சு, அதுக்குள்ள குளிக்கல விழுந்துட்டான். ஓ பூனை வந்துருச்சு, அது அடிக்குது. அவ்வளோதான், பாலை முழுங்கிட்டான். ஓகே, அவன் பூனை வச்சு அவனுக்கே நம்ம ஆப்போசிட்டோம். ஓகே கைஸ், அடுத்து நெக்ஸ்ட் மிஷன் என்ன பார்க்கலாம். கேரட்டு பையன். சரி ஓகே, அதே கிரம்பி அட்வென்ச்சர் தான். என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா ஓகே இதை முடிச்சாச்சு. இதெல்லாம் எப்பயும் முடிச்சாச்சு கைஸ். இங்கே இருக்கு லெட் பி முடிச்சாச்சு, லெட்ஸ் பார்ட்டி முடிச்சாச்சு. இந்த ஜவ் சம் ப்ராங்க் என்னமோ போட்டிருக்கான், ப்ராங்க்னு ஒன்றும் புரியல, பார்ப்போம். லெட்ஸ் மேக் ஷூர் ஸ்ட்ரேஞ்சர் கேஸ் ஏ ஃபென்டாஸ்டிக் டைம் வேலண்டைன்ஸ் டே. இப்போ தான் வேலண்டைன்ஸ் டே முடிச்சேன், மறுபடியும் வேலண்டைன்ஸ் டேவா? ஓகே பார்த்துருவோம் கட் ஸ்கேனில். இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளவு ஓல்டு என்ன பண்ணிட்டு இருக்கான், சட்டி பலினோட வந்து நின்றுட்டு இருக்கான். என்ன பண்றான்னு தெரியல. ஓ கிளவி இருக்காளா? ஓகே, 2 பேரும் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல இருக்காங்க. இப்போ வந்து கிளவி இம்ப்ரெஸ் பண்ணுங்க, டைவ் போட்டுருக்கான். ஓய் வா, இப்படி டைவ் போடுறான் பாருங்க. ஓ நீச்சல் அடிப்பான இவன். சரி ஓகே, அப்போனா இவன் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, நீச்சல் தெரியல கூட சாவடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளவி வந்து கிரெடிட் கார்டு கேட்குறான். அதனால வந்துட்டு அப்படியே பிக்கப் பண்ணலாம்னு நினைக்கிறான். விட மாட்டேன், நீங்க 2 பேரும் என்னைக்குமே ஒன்று சேர்க்க நான் விட மாட்டேன்டா. அதுதான் இந்த பாஸ் கேமர்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆப்பு வைக்கணும். நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து நமக்கு வந்து ஒரு சோப்பு, அப்புறம் ஒரு டப்பா தண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட கிரெடிட் கார்டு வேணும். அப்புறம் அவன் கிரெடிட் கார்டோட பாஸ்வேர்டு தெரியணும் நமக்கு. கார் இங்கே இருக்கு. ஓகே வேண்டாம், இதை ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு தெரியுது கைஸ். அது சவுண்டு டேய் இன்னொன்று, அது டோர் இப்படி இருக்குது, தாண்டி போக முடியும். ஓகே கைஸ், இவன் வந்து இந்த இருக்கிற ரூம்லேயே இந்த ரூமோட டோர் தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஒரு டைம் தட்டினா மேலே அப்படியே வெளியே நீக்கிது, ஒரு டைம் தட்டா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கீழே படுத்துருது. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவனோட ரூமில் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோப்பு போட்டு பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே எடுத்து இதில் கொட்டி எல்லாத்தையும் கொட்டிடலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த டப்பா அப்படியே எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டான்டா. டேய் இவனுக்கு மட்டும் எப்படா கண்ணு தெரியுது, எங்கேருந்து கண்டுபிடிச்சிட்றான். சரி ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எங்கே வந்து ஊற்றணும்னா, ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் போய் ஊற்றணும். ஏன்னா இந்த கிளை வந்து ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சர் காப்பாற்ற வருவா, அதை வந்து நம்ம அனுமதிக்கவே கூடாது. அதனால தான் வந்து நம்ம இப்போ பின்னாடி ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவன் மேக்ஸிமம் அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பான். இருங்க, இந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்போம் நம்ம. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஊற்றிடுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஊற்றியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன போனோம்னா, கிரெடிட் கார்டு வேணும். அது மேலே அவன் ரூமில் தான் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இவன் இப்போ எங்கே இருக்கானே தெரியல, கீழே தான் கைஸ் இருக்கான். இங்கே தான் இருப்போம் போல தெரியுது, பக்கத்தில் தான் இருக்கான். இருங்க பார்க்கலாம். ஆமாம் கைஸ், இங்கே ஏதோ ரூம்குள்ளே போனால் திறந்து போயிடலான்னு பார்க்குறேன், போக மாட்டேறான். ஓகே போயிட்டான். இவன் வீடு ரொம்ப சிறுசாக இருக்கு கைஸ், அதனால என்னால் இவன் கேம் பிளே ஒரு மிஷின் ஓடிக்கிற கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடுது. ஸ்கேரி டீச்சர் வீடு கூட பரவாயில்ல, 2-3 நிமிஷம் முடிச்சிடறான். ஆனால் இவன் வீடு ரொம்ப பெருசாக இருக்குங்காட்டி, ரொம்ப சிறுசாக இருக்குங்காட்டி எங்கே சொல்ல போனால் கரெக்டாக வந்துடுறான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இங்கே மேலே இங்கே இருக்கா. ஓகே, அது பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இத்தனை இருக்கு, 6592 அதான் தான் இருக்கு, ஏன்னா கிரீன் கலர் போட்டிருக்கானுங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டு எடுத்துகிறோம். கிரெடிட் கார்டு இங்கே இருக்கு. இப்போ அவனோட லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பெட்ரூமில் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஒரு சுறா மீனை வாங்க போகிறோம். சுறா மீன் அதான் இங்கே இருக்காங்க, சுறா மீன். ஓகே போட்டலாம். 6592 ஓகே போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்க் அதை வாங்கிடலாம். ஓகே பர்ச்சேஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்விம்மிங் பூலில் வந்து ஷார்க்கு டெலிவரி பண்ண வந்துட்டாங்க. அவ்வளோதான், ஷார்க்கு டெலிவரி ஆயிடுச்சு. இன்னைக்கு கிழவனுக்கு இருக்குது. ஓகே கட்ஸ்க்கு என்னன்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே அதுக்குள்ளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளவோல்டு வந்துட்டான், ஸ்விம்மிங் பண்ணிட்டு டைவடி போகிறான். கிளவி இம்ப்ரெஸ் பண்ணுறானம்மா. கிளவி எந்திரிச்சு போடி. ஓகே அவன் போக ஆரம்பிச்சிட்டான். சூப்பர். டைவ் அடிச்சிட்டான்டா. என்னடா ஒன்றுமே ஆகல, சாருக்கு வந்துருச்சு, தொலைத ஆரம்பிச்சிச்சு. போடு கிளவி வேற பார்த்துட்டு ஓடியாரான். அவ்வளோதான், வலிக்கிட்டு விழுந்துட்டான். சோழி முடிஞ்சுது, அவ்வளோதான். அவளே படுக்க வச்சாச்சு. என்னாச்சு, ஃபியூ மினிட்ஸ் லெட்டர். ஓ கிளம்போல்டு மாட்டிக்கிட்டானா, அவ்வளோதான். போடு அப்படியே சொல்லிட்டு தூக்கி எழுந்துச்சு கைஸ். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். செம்ம ஃபன் தான். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா பை பை, லவ் கைஸ், see you.